7 ஏக்கர் வேர்க்கடலை போட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள். இன்னைக்கு என்னென்ன வேலைலாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். கால்வா ஓட்டி மஞ்சை வந்து அணைச்சிக்கணும். இந்த மஞ்சள் எதுக்காக அணைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சறதுக்காக தான். முழு கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாயாது இல்லையா? ஸோ வந்து மஞ்சள் அணைச்சி பட்டமாக போட்டு நம்ம வந்து பாச போகிறோம். இந்த மாதிரி 2 கால்வா போட்டு 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சி விட்டோம்னா மஞ்சு வந்து தயாராகிடும். அப்புறம் பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் நண்பா. ஸோ 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கணும். இப்படி அணைக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பருப்பு நம்ம வேர்க்கடலை போட்டோம் இல்லையா? அதெல்லாம் உள்ளே இருந்து வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் அந்த பருப்பெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூந்தி விடணும். நேற்று போட்ட பருப்பு இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முளை வந்து திரும்பிடுச்சு. தெரியுதா ஒயிட் கலரில்? ஸோ இதுமாரி தெரிகிற பருப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விடணும் நண்பா. இப்போ நம்ம கால்வா ஓட்ட சொல்ல காக்காங்க எக்கச்சக்கமாக வந்துடும் நண்பா, பருப்பெல்லாம் பொறுக்கிறதுக்காக. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசு வந்து வெடிச்சே ஆகணும். ஆல்ரெடியே நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பட்டாசெல்லாம். ஸோ இந்த பட்டாசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வெடிச்சிட்டோம்னா அந்த காக்கா நம்ம மஞ்சு போடுற வரையும் அந்த காக்கா வந்து பொறுக்காமல் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் 6 மணி வரையும் போச்சுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முடியல. மறக்காம அந்த க்ரீன் கலர் அட்டை தட்டி